அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி. இசையமைப்பாளர் இளையராஜாவை தோனியோடு ஒப்பிட்டு பேசிய சீமான் தளபதி பட பாடல்களையும் பாடி அசத்தினார். அரசியலில் தீண்டாமை இருப்பதாகவும் தெரிவித்தார். பேரன்பும் பெருங்கோப்பமும் என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் அவர் பேசியதை பேச்சு, பேட்டி, கருத்து பகுதியில் பார்க்கலாம். ஏன் அவர் இசை ஞானியா இருக்கணும்? அறிவு என்பது அறிவது, ஞானம் என்பது உணர்வது. இசையை அறிய முடியாது, உணரணும். அதனால அவரை இசை ஞானி என்று கருணாநிதி அவர்கள் வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டது. அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன், இசை அமைப்பது இசையமைப்பாளர், இசையை அருளுவது. தாயவள் தந்த அந்த பாட்டு போகும். கொஞ்ச நேரம் அடி ராக்கம்மா கையை தட்டு சாங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும். அதில் வந்து தேவாரத்திலிருந்து ஒரு இதை போடுவார், கும்பிட்ட குரு ஒரு போடுவாங்க, சோபன அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவார். திருப்பி காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒன்று போகும். தின்னு சுந்தரி கண்ணால் ஒன்று போகும். யமுனையாற்றிலே ஈர காற்றிலே குடியா பீத்தவான் வா, மோசாட்டு வா, பால் மறிட்டு வா, போடுற அப்படி 7 பாட்டு போட்டு விடப்பா, சேதறிடுவான். யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் பேட. இவர் தான் சங்கு சக்கு சக்கு சக்கு, அதான் அவர் தான் கம்போசர். காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டு, அதான் கம்போசர். திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர், அதுவும் எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி எவனாவது உலகத்தில் நம்பிட்டானா என்ன கேள்வி? அது எங்காலால தான் முடியும். இப்போ டோனி சிறந்த ஆட்டக்காரர் தான், ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும், மற்ற இடத்துல சரியாக ஆட மாட்டார். அப்படிலாம் இல்லை, எங்காலும் எந்த திடலில் விட்டாலும் அடிப்பார். அண்ணன் சிவகுமாருடைய பிள்ளைகள் தம்பி சூர்யாவும் கார்த்திக் வந்தாங்கன்னா சிவகுமாரன் மகன்கள்ங்கிறது ஒரு அறிமுகத்துக்கு சரியாக இருந்தது. தன்னை ஆற்றலால் நிரூபித்தாங்க. அது மாதிரி தான் எங்கள் அப்பா என்னதான் எஸ்ஏசி அவர்கள் அவனை அறிமுகப்படுத்தலான்னு தம்பி விஜய் தன்னுடைய தனித்த ஆற்றலால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா உழைப்பு. என்னையெல்லாம் தேர்தலில் போட்டியிடுறேன்னு யாரும் சொல்றது இல்லை. கருத்து கணிப்பில் கூட இந்த கட்சின்னு ஒன்று இருக்குது, சீமான்னு ஒருத்தர் இருக்கான், அவனும் போட்டி போட போறான்னே சொல்றது இல்லை. அங்கே இருக்குது ஒரு பெரிய தீண்டாமை, அதை ஒழிக்க நான் போராடிட்டு இருக்கேன். இது சமூகத்தில் இருக்க தீண்டாமை ஒழிக்க தம்பி எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி.